தமிழும் தமிழ்நாட்டுக்காண்டி வாட் ஹேஸ் த கவர்மெண்ட் டன் அந்த ஒரு கொஸ்டின் என் மனசில் ஓடிட்டு இருந்ததுனால தான் நான் பண்ணேன். நான் திராவிட மாடலை பிலீவ் பண்ணுறதுனால. ஸோ அகெயின்ஸ்ட் தமிழுக்கும் தமிழ்நாடுக்கும் அகெயின்ஸ்டாக பண்ணுற இதுக்கு நான் எடுத்து அவங்கக்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினச்சி தான் நான் வந்து வைஸ் சான்சலர் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்லெட்டை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு தேர் ஆர் லாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அவர் ப்ரொஃபஸர் சந்திரசேகர் ஆல்சோ ஹஸ் டன். ஸோ ஐ தாட் he would be the right person to get the award from. அவ்வளோதான், வேற ஒன்றும் பர்சனல் ரீசன்ஸ் எல்லாம். தமிழுக்காண்டி தமிழ்நாட்டுக்காண்டியும் ஆளுநர் ரவி அவர்கள் எதுவுமே பண்ணலை. அதனால தான் நான் அவர் கையால் பட்டத்தை வாங்காமல் துணைவேந்தர் கையால் பட்டத்தை வாங்கிட்டு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? ஜீன் ஜோசப் அப்படிங்கிற 42 வயதான மனைவி. யாரோட மனைவி? திமுகவோட நாகர்கோவில் துணை செயலாளர் ராஜன் அவர்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியல் சாசனத்தை படிச்சிருந்தா தெரியும் ஆளுநர் எதுக்காண்டின்னு. ஏமா, ஆளுநர் தமிழுக்காண்டி தமிழ்நாட்டுக்காண்டி பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் பிலீவ் பண்ணுற திராவிட கொள்கைன்னு, அந்த திராவிட கொள்கையில் 60 வருஷமாக தமிழ்நாட்டில் எத்தனை சென்டிமீட்டர் தமிழை வளர்த்துருக்காங்கன்னு கொஞ்சம் அளந்து சொல்கிறீங்களா? சங்கம் வச்சு தமிழை வளர்த்த காலத்தில் வளராத தமிழ் உங்கள் தலைவர் சன்ஷைன் ஸ்கூலை வச்சு தான் இரவும் பகலும் தமிழை வளர்த்தாருன்னு சொல்லுவீங்க போல். இந்த ஆயாவை பார்த்தீங்கன்னா தமிழில் பேர் வச்சுக்காதான், தமிழ் பேச வராதான், அப்ராடில் வளர்ந்துச்சான், என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. நீங்கள் பட்டம் வாங்கி பறக்க விடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மேடை நாகரிகத்தை கற்றுக்குங்க. நீங்கள் அவமானப்படுத்த நினச்சது ஆளுநரை இல்லை, உங்களுக்கு படிக்க வச்சு பட்டம் கொடுத்த உங்களோட பல்கலைக்கழகத்தை. பார்த்துமா, அவசரப்பட்டு உங்கள் தலைவர்கள்லாம் ஆர்வ கோளாறுல ஆளுநர் தானே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாருன்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிட போகிறாங்க.